ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 3ல் எபிசோட் 43 புல்மாஸ் ஹவுஸ் இன் மெட்ரோ வெஸ்ட். ஸோ ஸ்டார்டிங் சீனில் வீட்டில் உட்காந்து எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா நம்ம எயிட்டருக்கு கூட வந்து அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு அந்த பாமை எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதை கொண்டாடிக்கிட்டு இருக்க. அப்போ வீட்டுக்காரர் கேட்குறாரு, கோகு நீ எங்கள் கூட தங்கலையானோடனே, இல்லை நான் எங்கள் தாத்தாவோட அந்த நினைவு பரிசான அந்த டிராகன் பாலை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்காக நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல எயிட்டர்கிட்ட சொல்கிறாங்க, நீ எங்கள் கூட இனிமேல் தங்கியே ஆகணும் எயிட்டர்னோடனே, நான் ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன், நான் உங்கள் கூட தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. இப்போ ஊர் தலைவர் சொல்கிறாரு, சரிப்பா நான் அப்போ என் வீட்டுக்கு கிளம்புறேன், நாளையிலேருந்து நீ என் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊர் தலைவர் கிளம்ப இவங்களுமே அவங்கள அன்பாவே வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நைட்டு கோகு என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த ரேடாரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே எயிட்டர், ஆமாம் இதை எதுனாத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு கோகு, நீ இது இல்லாமல் இப்போ எப்படி போகிற அப்படின்னு கேட்க, எனக்காக இதை புல்மா வந்து சரி பண்ணி தருவா, அவன் எனக்காக இதை சரி பண்ணி தந்தவுடனே நான் இதை எடுத்துக்கிட்டு தான் நான் அடுத்த பாலை தேட போவேன் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே எயிட்டர் யாருப்பா இந்த புல்மா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் தான் எனக்கு இந்த ரேடாரை கொடுத்தா, அவள் என்னோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு அப்படின்னோடனே, அவள் எங்கப்பா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அவள் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் சிட்டியில் இருக்கா, அந்த சிட்டியோட பேர் கூட மெட்ரோ வெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, உடனே இந்த சின்ன பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறா, ஆமாம் அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, சரி நீ அங்கே எப்படி போக போகிற அப்படின்னு நம்ம கோகு கிட்ட கேட்க, நான் இங்கேருந்து நடந்து தான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏண்டா அது இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இங்கே நடந்து தான் போவங்கிறியா அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் என்னோட ஃப்ளையிங் நம்பர்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, எனக்கு வேறு வழி இல்லைன்னொன்னே, ஆமாங்க கோகு நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இந்த ஊர்லேருந்து போகிறதுக்கு சரியான டிராஃபிக் வசதி எதுவுமே கிடையாது, சரி நீ நாளைக்கு காலையில் போகணும், நான் உனக்கு நிறையாவே லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி தரேன், இப்போயே நீ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லாவே தூங்கு, அப்போ தான் காலைல போக முடியும்னு இவங்க சொன்னோடனே இப்போ கோகு தூங்கவும் செய்கிறாருங்க. இப்போ 3 பேருமே தூங்க, இந்த பக்கம் நம்ம எயிட்டர் என்ன பண்ணுறாரு, நான் இத்தனை நாள் இப்படி படுத்து தூங்கினதே இல்லை, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எயிட்டர் ரொம்பவே சந்தோஷப்படுறாருங்க. அடுத்த நாள் விடியவும் செய்யுது. இப்போ கோகு வந்து கிளம்புறதுக்காக ஊரில் உள்ள எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு போவ, அந்த ஊரில் உள்ள ஒரு கிழவர் அங்கேருந்து வராரு, என்னப்பா நீ நடந்து தான் போக போறியா அப்படின்னோடனே, ஆமாம் நான் என்னோட நிம்பஸை வந்து எப்பயோ என்னோட நிம்பஸ் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு, என்கிட்ட அது இல்லை செத்துடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம், என்னது நிம்பஸ்லையா, உன்னால் நிம்பஸில் வர முடியுமா அப்படின்னு இவர் கேட்க, ஆமாம் உங்களுக்கு நிம்பஸை பற்றி என்ன தெரியும் அப்படின்னோடனே, இல்லைப்பா ஒரு காலகட்டத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கும் கேள்விப்பட்டாங்க, யார் மனசு சுத்தமாக இருக்கோ அவங்க மட்டும்தான் அதில் ஏறி பயணிக்க முடியும்னு, காலப்போக்கில் அதில் பயணிக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு எங்களால் கூட அதில் முயற்சி பண்ணோம் ஆனால் முடியலை அப்படின்னோடனே கோகு சொல்கிறாரு, ஆமாம் அப்படி ஒன்று தான் நான் வச்சுருந்தேன், ஆனால் அந்த நடந்த சண்டையில் என்னோட நிம்பஸ் வந்து அழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இவர் சிரிச்சுக்கிட்டே, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு அழிவே கிடையாது, எனக்காக ஒரு தடவை நீ அதை கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கோகு ஃப்ளையிங் நிம்பஸ்ன்னு சொல்லி கத்துவாருங்க. இந்த சத்தம் அப்படியே அந்த ஹோல் இடம் முழுக்க கேட்க உடனே வந்து இவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க, என்னப்பா ஒன்றுமே வரலங்கிற மாதிரி நிற்க, வானத்திலேருந்து திடீர்னு அந்த நிம்பஸ் அங்கேருந்து கோகு கிட்ட வர, கோகு உடனே அதை கட்டி பிடிச்சி, நிம்பஸ் நீ மறுபடி வந்துட்டியான்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷத்தில் அவ்வளோ குஷாலாக இருப்பாங்கங்க. இப்படி இருக்க உடனே இவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட, இப்போ கோகு பேசிக்கிட்டே அந்த நிம்பஸ் மேலே ஏறணுன்னே தாங்க நம்ம பெரியவர் சொல்லுவார், ஆமாம் இந்த பையன் சொன்னது உண்மைதான், இவனால் இந்த நிம்பஸில் வந்து பயணம் பண்ண முடியுதா அப்படின்னோடனே இப்போ கோகு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், உங்கள் எல்லாருக்கும் வந்து நன்றி, எனக்கு இவ்வளவு பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இப்போ கோகு கிளம்ப போக, உடனே நம்ம எயிட்டரும், நீ தான் எனக்கு கிடைச்ச நல்ல நண்பன், உன்ன மாதிரி ஒரு நண்பன் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா கோகு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வெயிட்டும் அனுப்பி வைக்க, அந்த சின்ன பொண்ணு ஸ்னோ இருக்கா பார்த்தீங்களா, அவளுமே வந்து பேசி தாங்க அனுப்பி வைக்கிறா. இப்போ எல்லாருமே ஊர் மக்களே இவரை வந்து வழி அனுப்பி வைக்க, இப்போ கோகு ரொம்பவே வேகமாக இருக்கிற கடல் கடந்து எல்லாத்தையும் தாண்டி கோகு போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த ரெட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் உட்காந்துருக்க இடத்த காட்ட, அதில் ரேடாரில் 2 டிராகன் பால் வந்து வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்காம, அதை அவர்கிட்ட சொன்னோன்னே அவருக்கு பயங்கரமான கோபம். இப்போ இந்த பக்கம் சிட்டியை காட்டுறாங்க, ஒரு வழியாக கோகு வந்து சிட்டிக்குள்ளேயும் வந்துடுறாருங்க. வந்துட்டு நிம்பஸ் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கோகு நடக்க ஆரம்பிக்கிறார். அவரும் ரோட்டில் எல்லா இடமும் நடக்கிறாரு, ஆனால் புல்மா எங்கன்னு மட்டும் தெரியலைங்க. அப்போ ரோட்டில் வந்து நடந்து போகும்போது திடீர்னு குறுக்க போக, வண்டிக்கு குறுக்க போனோடனே ஒரு வண்டிக்காரன் நிப்பாட்டி, ஏன் மேன் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னோடனே, உங்களுக்கு புல்மாவை தெரியுமா நான் அவங்கள்ட்ட கேட்க, ஏன்டா எனக்கு யாருனே தெரியாது, இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே உடனே இவர் நின்னார் பார்த்தீங்களா, இவருக்கு பின்னாடி நிறைய காரு டிராஃபிக் ஜாம் ஆகி இவரை திட்ட, யோ நவந்து போடா சின்ன பையலே அப்படின்னு சொன்னோடனே உடனே கோகும் நடந்து போகிறாருங்க, டிராஃபிக்கும் கிளியர் ஆகுது. ஆனால் இவருக்கு இங்கே நடக்கிற எதுவுமே புரியலை. இப்போ நடந்து போயிட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு அம்மா குழந்தைய தள்ளிட்டு வர, அவங்கள்ட்ட போய் புல்மா எங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னொன்னே, புல்மாவா அப்படியாப்பட்ட வேற நான் கேள்விப்பட்டதே இல்லை, நீ வேற யார்ட்டாச்சும் கேட்டுப்பாரு அப்படின்னு அவங்க சொல்ல, நீங்களாம் ஒன்றா தானே வில்லேஜில் இருக்கீங்க, ஆனால் யாருமே இப்படி தெரியாதுங்கிறீங்களே, என்னங்க நீங்களாம் ஆள் அப்படிங்கிற மாதிரி கோகு சொல்லிட்டு, ஒருவேளை புல்மாங்கிறவங்க இங்கே இல்லவே இல்லையாங்கிற மாதிரி கோகு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாருங்க. இப்போ திடீர்னு அவர் நிற்க, எதுக்கு ஒரு டாக்ஸியை வந்து மறப்பார், மறைச்சி அதில் என்ன பண்ணி
பண்ணிடுவாரு. வாங்க வாங்க ஏறுங்கன்னொடனே கோக்கும் இதுதான் சாக்குன்னு சொல்லி ஏறிடுவாருங்க. ஏறினோடனே எங்கே சார் போகணுன்னு அவன் கேட்க, இல்லைப்பா அந்த மாதிரி புல்மா வீட்டுக்கு போகணுன்னே. ஆமாம் அட்ரஸ் சொல்லுங்கன்னொடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கோக்கு சொன்னோன்னே, சரி கையில் பணங்கன்னு வச்சிருக்கியான்னு கேட்பாரு. என்கிட்ட அப்படிலாம் என்னன்னே தெரியாமல் எனக்குலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது பாருங்க. உடனே என்ன பண்ணுவார், யோ கீழே இறங்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோகுவை கீழே இறக்கி விட்டுட்டு வெறும் போயிடுவாருங்க. இப்போ இந்த பக்கம் கோகு ஒரு வழியாக நமக்கு இங்கே வாழணும்னா பணம் தேவை போல, அதை எப்படியாச்சும் சம்பாதிக்கணும்னு கோகு வந்துகிட்டு இருக்க, இந்த பக்கம் ஒரே கூட்டமாக இருக்குங்க. கூட்டத்தை பார்த்துட்டு கோகுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கூட்டத்துக்குள்ளே போவார். இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்து அந்த ஒருத்தவனை முடிச்சுட்டு அவன் சொல்லுவான், இது மாதிரி வந்து என் கூட போட்டி போடுங்க, உங்களுக்கு 100 மில்லியன் ஜெனி வந்து நான் வந்து பரிசா தரேன். ஸோ என் கூட போட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பரிசு உண்டு, உங்களில் வேற யாராச்சும் என் கூட போட்டி போடுறீங்களான்னு சொல்ல, இங்கே உள்ளவங்க சுற்றி உள்ளவங்க எல்லாருமே பயந்துக்கிட்டு நிற்கிறாருங்க. ஏன்னா இவன் ரொம்பவே கிக் பாக்ஸிங்கில் பெரிய ஆளாம். இவன் ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒருத்தன் அடிச்சு போட்டான் பார்த்தீங்களா, அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பயங்கரமான பயம் வர எவனுமே உள்ளே போலங்க. உடனே நம்ம கோகு சொல்கிறாரு, நான் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு. சுற்றி உள்ளவங்க எல்லாரும் வயிறு குலுங்கி சிரிக்கிறானுங்க. ஏன்னா கோகு ரொம்பவே சின்ன பையன் பார்த்தீங்களா, இவனுமே வந்து பயங்கரமாக சிரிக்கிறான். என்னப்பா குழந்தை நீனா அப்படின்னோடனே, இருங்க நான் என்றது இதெல்லாம் கட்டி வச்சுட்டு வரேன்னு சொல்லி அவர் பையெல்லாம் கட்டிட்டு மறுபடியும் சண்டைக்குள்ளே வர சுற்றி உள்ளவங்க எல்லாரும் சிரிப்பு அடக்காமல் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவன் சொல்கிறான், எப்பா போட்டின்னு வந்தால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும், ஆனால் நான் உனக்கு ஃப்ரீயாகவே இது பண்ணிக்கிறேன், முடிஞ்சா நீ என்ன அடி, வாய்ப்பை உனக்கே தரேன், நீ காசு கூட கட்ட வேணாம் அப்படின்னு ரொம்பவே கோகு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு சொல்ல, இப்போ கோகு என்ன பண்ணுவாருங்க, ஓகே நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்து வயிற்றுல குத்துவாருங்க. அப்படியே ஆள் பறந்து போய் மூச்சு விட முடியாமல் வழியில் துடிப்பான். இப்போ சுற்றி உள்ளவங்களுக்கு இங்கே என்ன நடந்ததுங்கிறதே தெரியாது. ஏன்னா இந்த ஒரு அடி வந்து ரொம்ப மைன்யூட் செகண்டில் நடந்துருங்க. இப்போ அவன் ரொம்பவே வந்து வழியில் துடிக்க கோகு போய் உங்களுக்கு வலிச்சிட்டா, சாரி நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, இவன் சுற்றி உள்ள கூட்டத்துக்கு முன்னாடி கெத்த விடக்கூடாதுன்னு, எனக்கெல்லாம் ஒன்றும் வலிக்கல தம்பி, நீ இதை சும்மா லைட்டாக நான் நடித்தேன், இப்போ முடிஞ்ச சண்டை இப்போ மறுபடியும் போடு அப்படின்னு சொல்ல, இப்போ கோகு என்ன பண்ணுவாருங்க, அதே மாதிரி இது பண்ணிட்டு அவன் அடிக்க வர வப்பாரு ஒரு மூஞ்சில அவன் பல்லு உடஞ்சி அப்படியே மறுபடியும் கீழே விழுந்தோடனே, இப்போ அவன் ரொம்பவே கடுப்பாகி கோகுவை வந்து அடிக்க வர எல்லா குத்துக்களையும் கோகு டாச் பண்ணிடுவாருங்க. இப்போ இவன் அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி கோகுவை வந்து அவன் முட்டியாலேயே அடிக்க வர கோகுனை வந்துடுவார். அவன் முட்டி தரையில் குத்தி வழி வந்துடுங்க. இப்போ உடனே கோகு அவர் மேலே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணுவார், இவனை உதைக்க வர இவனை உதைக்காமல் சைடில் உள்ள செவுத்தை உடப்பாரு. இந்த இடத்துல செவுறு சுக்கா நொறுங்கி போக இவனுக்கு அந்த செவுறு உடஞ்சதுலேயே இவனுக்கு பயம் வந்து இங்கேயே பயந்து போயிடுவாங்க. சுற்றி உள்ளவங்க எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். உடனே கோகு அவனை அடித்து முடிச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு பாட்டா அசால்ட்டாக நடந்து வர, சுற்றி உள்ளவங்க எல்லாம் இங்கே என்னடா நடந்தது, இவன் யாரா இவங்கிற மாதிரி ரொம்பவே ஆச்சரியமாக இருப்பாங்கங்க. இப்போ இவர் பணத்தை வாங்கிட்டு போவ 2 பேர் இந்த சின்ன பையன் கையில் பணம் இருக்குது, அதை எப்படியாச்சும் திருடணும்னு சொல்லி 2 பேர் பிளான் போட்டு, இங்கே வாங்க தம்பி இங்கே உள்ள வா உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கோகுவை கூப்பிடுவாங்க. அங்கே போனோடனே உங்களுக்கு புல்மானா யாருன்னு தெரியுமா, புல்மா வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பாருங்க. தம்பி நாங்கள் யார் தெரியுமா, திருடருங்க, உன் கையில் உள்ள பணத்தை ஒழுங்காக கொடுத்துட்டு போயிடு அப்படின்னோடனே கோகு சும்மா விளையாடாதீங்க, எனக்கு புல்மா வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு மறுபடியும் கேட்பாருங்க. என்னடா நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், என்னடா புல்மான்னு சொல்லிட்டு நிக்கிறேன்னு அந்த கரடி என்ன பண்ணுவான், கத்தி எடுத்து மிரட்ட கோகு மண்டையால ஒரே அடி தாங்க லைட்டா அடிப்பா. அப்படி நம்ம ஆள் அப்படியே பறந்து போய் செவுத்துல போய் அடிச்சுக்கிட்டு உடஞ்சுவாரு. இதை பார்த்தோன்னே 2வது உள்ளவனுக்கு பயங்கரமா பயம் வர துப்பாக்கியை எடுத்து நீட்ட கோகு ஒரே உதையில துப்பாக்கியை பறக்க விட, அவனுமே நான் சும்மா விளையாண்டேன் தம்பி, உண்மையில நீ இது மாதிரி ஆள் கேட்கணும்னா போலீஸுக்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ கோகு வந்து போலீஸ்காரர் யாருன்னு தேடிட்டு வர அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவர்கிட்ட போய் போலீஸ் உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு கேட்பா. அப்படி உடனே இந்த லேடி என்ன பண்ணுவாங்க, அந்த நிற்கிறார் பத்தியாப்பா இவர் தான்ப்பா போலீஸ்காரன்னு சொன்னோடனே, அங்கே போட்டியில் ஜெயிச்ச பணம் எல்லாத்தையும் இந்த லேடி கிட்ட கொடுத்துட்டு போனோடனே போயிடுவாருங்க. இந்த லேடிக்கு என்னன்னே புரியாது, என்னடா இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டானேன்னு. இப்போ இந்த பக்கம் போலீஸுக்கிட்ட போய், சார் இந்த மாதிரி நான் புல்மானு ஒரு ஆளை தேடுறேன், எனக்காக அவளை கண்டுபிடிச்சி தர முடியுமா அப்படின்னோடனே, புல்மாவா சரி அவளோட அட்ரஸ் சொல்லணும்னு இவரும் கேட்க, எனக்கு அவள் அட்ரஸ் தெரியாது, ஆனால் அவளை நான் உங்களுக்காக வரைஞ்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவார், ஒரு டிராயிங்கில் வரைஞ்சி இதுதான் புல்மானு காட்டுவாருங்க. அவரே பார்த்துட்டு சரிப்பா போதும் நீ இதெல்லாம் வேணாம், நீ சொல்கிற பேரே வித்தியாசமாக இருக்குது, அதனால அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன், இந்த மிஷினை நாங்கள் பொதுவாக வந்து போலீஸுக்கு தான் பயன்படுத்துவோம், அதனால நீ சின்ன பையன் கேட்குறதுனால பயன்படுத்துறேன்னு சொல்லி புல்மானு சர்ச் பண்ணி மொத்தம் 3 பேர் இருக்காங்களாம். அதில் மொதல் ஃபோட்டோ காட்டினோன்னே இவ இல்லை அப்படின்றாங்க. இப்போ 2வது ஒரு ஃபோட்டோவை காட்டினோன்னே, ஏமா இந்த பொண்ணு தான், இவ தான் புல்மா அப்படின்னோடனே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா இந்த கேப்சூல் தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய கார்பரேஷனு, அவங்களோட பொண்ணு தான் வந்து புல்மாவாங்க. உடனே இவருக்கு பயங்கர ஷாக்கில், எப்பா நீ தேட வேணாம், உன்னை நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார். உடனே கோகு உங்கள்கிட்ட கொடுக்க எனக்கு பணம் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, தம்பி நாங்கள் போலீஸரா, எங்களை என்னடா நினச்சேன், எங்களுக்கு நேர்மை தான்டா முக்கியம், வாடா உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி இப்போ கோகுவை கூட்டிக்கிட்டு வண்டியில் அவங்க 2 பேரும் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கடைசியாக அவர் வந்து ஒரு இடத்துல விடுவாருங்க. அதை பார்த்தோன்னே கோகுவே ஆச்சரியப்படுவார். ஏன்னா அங்கே இருக்கிற சிட்டியில் ஒரு மிகப்பெரிய வீடாக இருக்குங்க, அதுதான் வந்து புல்மாவோட வீடுன்னு சொல்லிட்டு வந்து காட்ட, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்வாங்க.